உள்ளே இருக்க ஏரெல்லாம் நம்ம சக் பண்ணி ஃபுல்லாக பேக் பண்ணி எடுத்துரும். அது எதுக்காக அப்படின்னு பார்த்தா உள்ளே இருக்க மாய்ச்சர், இப்போ நம்ம பொருள் சீக்கிரம் வீணாகுது, நம்ம பூச்சி வருது அப்படின்னா மெயின் கண்டென்ட் வந்து மாய்ச்சர். அந்த மாய்ச்சரை வெளியேற்றுறதுக்கான வேலை தான் இது. அந்த ஏர் கண்டென்ட்டை நம்ம வெளியேற்றிட்டோம் அப்படின்னா வெறும் ப்ராடக்ட் மட்டும்தான் உள்ளே இருக்க போகுது. ரெண்டையும் வைக்கிறீங்களா, ஒன்று தான் போட்டிங்களா? இதில் இப்போ நீங்கள் நைட்ரஜன் பேக்கிங்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ நைட்ரஜன் பேக்கிங்னா இன்னும் நம்ம அதில் காற்று நைட்ரஜன் மட்டும் செட் பண்ணிக்கிறது, இன்னும் நம்ம லைஃப் டைம் கூட இருக்கிறதுக்காக. இது இப்போ பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து நம்ம 1 month வருது அப்படின்னா ரைஸ் எல்லாம் பேக் பண்ணி இதில் நம்ம வேக்கமில் பண்ணும்போது இன்னொரு 3 months நமக்கு லைஃப் டைமுக்கு வரைக்கும் இன்னும் செல்ஃப் லைஃப் கிடைக்கும். இன்னும் நம்ம நைட்ரஜன் பேக்கிங் பண்ணோம்னா இன்னும் ஒரு 1 month எக்ஸ்ட்ரா நமக்கு செல்ஃப் லைஃப் இருக்கும். ஸோ செல்ஃப் லைஃப் எவ்வளோ இருக்கும்? ஏன்னா இப்போ ஆர்கானிக் ப்ராடக்டை பொறுத்தளவு செல்ஃப் லைஃப்ன்றதான் பெரிய சேலஞ்சாக இருக்குது. ஸோ அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் இந்த முக்கியமாக அந்த மாதிரி பேக்கிங்லாம் நமக்கு தேவைப்படுது. இதில் ஒவ்வொரு இதுக்கும் ஒரு டைமிங் இருக்குது. யார் வீடியோ எடுக்கிறீங்க? இங்கே பார்க்குறீங்களா? இதுதான் நார்மல் சுவிட்ச். இது வேக்கம், இன்ஃப்ளமேபிள் இருக்குல்ல, இது வந்து வேக்கம். அப்படின்னா நம்ம இருக்க ஏரை வந்து உள்ள சக் பண்ணி வெளியே எடுத்துறது. இதுவே இன்ஃப்ளேமபிள் அப்படின்னா நம்ம நைட்ரஜன் பேக்கிங் பண்ணுறோம் அப்படின்னா நைட்ரஜன் பேக்கிங்குரிய இந்த வால்வு இங்கே இருக்குது, அது ஃபில் பண்ணணும் அப்படின்னா அது இங்கே இருக்குது. ஸோ அதுக்கு தான் நமக்கு இந்த ஆப்ஷன் வேக்கம் இன்ஃப்ளேமபிள், இல்லைன்னா நார்மலாக வேக்கமில் இருக்கும். ஸோ ஒவ்வொரு டைம் இருக்குது. நம்ம உள்ளே வைக்கிற நம்ம மெட்டீரியலை பொறுத்து, பேக்கிங் மெட்டீரியலை பொறுத்து நம்ம வந்து இதில் டைம் செட் பண்ணணும். இதில் சீலிங் டைம், வேக்கம் டைமு, சீலிங் டைமு, கூலிங் டைம் 3 இருக்குது. ஹீட் பண்ணுற ஃபஸ்ட்டு வேக்கம் செக் பண்ணுறது எவ்வளோ நேரம் செக் பண்ணணும், செகண்ட் வந்து எவ்வளோ நேரம் சீல் பண்ணணும், மூணாவது வந்து எவ்வளோ நேரம் கூல் பண்ணணும். அந்த சீல் பண்ணதை கூல் பண்ணால் தான் அது திரும்ப எடுக்க முடியும் அதுக்காக. ஸோ அந்த 3ஐயும் நம்ம செட் பண்ணிட்டு நார்மலாக இதில் வந்து டெம்பரேச்சரோட அளவு 1, 2, 3ன்னு இருக்குது, நம்ம ஃபேனில் மாதிரி தான். அதை வச்சுட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணுங்கள், அவ்வளோதான். க்ளோஸ் பண்ணிட்டா போதும், அது ஆட்டோமேட்டிக்காக அது போட வேண்டாம் இருக்குது. அதாவது கை எடுத்துருங்க, அது ஆட்டோமேட்டிக்காக உள்ளே சக் பண்ணி வச்சுக்கணும். நம்ம க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிரும். உள்ளே எல்லாமே ஏர் டைட்டாக அது வந்து க்ளோஸ் ஆகிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ ஏர் சக் பண்ணுறது. அதுவே எல்லாமே சீல் ஆகி ஒரு 15-30 செகண்ட்ஸ் ஆகும் இந்த மாதிரி 2 பேக் பண்ணுறது. அவ்வளோதான். கொஞ்சம் சூடாக இருக்கும், மேலே சூடாக இருக்கும், சீலான இடம் மட்டும்தான் சூடாக இருக்கும். ஃபுல்லாக பேக் ஆகி வந்துடும்.